One of the world's largest aquarium பார்க்க போலாமா? Hey all! Day 4 in Singapore. First நாங்க சென்டோசால இருக்க கேபிள் கார் தான் போயிருந்தோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா இதுவுமே மிஸ் பண்ணா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்கைலைன் போயிருந்தோம். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஸ்கைலைன் வியூ பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு சென்டோசால இருக்க பீச் தான் நாங்க போயிருந்தோம். கேபிள் கார், ஸ்கைலைன் பிளஸ் அக்வாரியம் இது மூணுமே சேர்த்து நாங்க ஒரு பேக்கேஜா எடுத்திருந்தோம். இதோட காஸ்ட் per ஹெட்க்கு 6500 rupees வருது. இந்த ஒரு அக்வாரியமும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். அன்னைக்கு ஈவினிங் நாங்க ஃபர்ஸ்ட் எங்க போயிருந்தோம்னா சிங்கப்பூர் ஃபிளையர் தான் போயிருந்தோம். இது per head 3000 rupees வருது. இந்த ஃபிளையர் 30 minutes இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல போகும்போது ஹோல் சிங்கப்பூருமே அந்த லைட் எஃபெக்ட்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். இதுவுமே மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. அதுக்கு வெளியில நாங்க வந்துட்டு எங்க போயிருந்தோம்னா மெரினா பே சாண்ட்ஸ் தான் போயிருந்தோம். அது சும்மா வெளியில இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மெயின் சிங்கப்பூரோட ஐடென்டிட்டி மர்லியன் பார்க் போயிட்டு கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டே முடிச்சு. Day 5 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஆல்.